S7 Aqua, 100% pure water, pure health. 2 years pump warranty, 1 year full maintenance. பால் கொடுத்தால் ஆயுள் நீடிக்கும் என்றும், நெய் கொடுத்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்றும், தேன் கொடுத்தால் நல்ல சுபிட்சம் ஏற்படும் என்றும், இந்த ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன என்பதற்கு 3 விதமான விளக்கங்கள் உள்ளது. திரு உத்திர கோச மங்கை என்னும் திருத்தலத்தில் ஆருத்ரா தரிசனத்தை வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. சிவனுக்கும் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஊரை தான் மக்கள் சொல்றாங்க. அந்த உள்ளே இருக்கும் பிரகாரத்தில் இருக்கும் சிவன் மேலும் அந்த கலியானது ஒட்டி கொண்டிருக்கிறது. அவர் விரும்பிய அந்த கலியை நமது இல்லங்களில் செய்து சமைத்து அவருக்கு நெய்வேதியமாக படைத்து உண்ணுவது வழக்கம் என்று நம்முடைய புராணம் மட்டுமல்ல ஐதீகமும் கூறுகிறது. S7 டிவைனியர்களுக்கு வணக்கம். ஆருத்ரா என்பது சமஸ்கிருத சொல்லாகும். ஆருத்ரா என்றால் திருவாதிரை என்பது பொருளாகும். மார்கழி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை தான் நாம் ஆருத்ரா தரிசனம் என்று கொண்டாடுகிறோம். பெரும்பாலும் எல்லா சிவ கோயில்களிலும் இன்று அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும். அந்த தினத்திலே பக்த கோடிகள் அனைவரும் பெரும்பாலும் தங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை கொடுத்து சிவனை வழிபடுவது வழக்கம். பால் கொடுத்தால் ஆயுள் நீடிக்கும் என்றும், நெய் கொடுத்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்றும், தேன் கொடுத்தால் நல்ல சுபிட்சம் ஏற்படும் என்றும், சந்தனம் கொடுத்தால் தொழில் வளம் பெருகும் என்றும், பன்னீர் கொடுத்தால் பக்தி பரவசம் ஏற்படும் என்றும், அடுத்ததாக விபூதி என்று சொல்வார்கள், அதை கொடுத்தால் சர்வமும் நலம் பயக்கும் என்ற காரணத்தால் அவர்களுக்கு எவ்வளவு சக்தியோ என்ன முடியுமோ அத்தனை பொருட்களையும் சிவனுக்கு நெய்வேதியமாக கொடுத்து, முக்கியமாக வில்வ இலைகள் என்று சொல்வார்கள், வில்வ இலைகளையெல்லாம் அங்கே சமர்ப்பித்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சிவனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். எல்லாருக்கும் சிதம்பரம் செல்ல முடியாது என்றாலும் கூட அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று அபிஷேக பொருட்களை கொடுத்து அதிகாலையிலே நீராடி அந்த ஆராதனை நடக்கும் போது அங்கு சென்று அந்த ஆராதனை கண்டு கழித்து மகிழ்வதும் வழக்கமாக இருக்கிறது. அங்கு என்ன செய்வார்கள் என்றால் இரவு வேளைகளில் சில கோயில்களில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் எல்லாம் யாகம் நடத்துவார்கள். அந்த யாகத்தில் இருந்து வரக்கூடிய சில விஷயங்களை மையாக சாந்து என்று சொல்வார்கள், திருவாதிரை சாந்து என்று சொல்வார்கள். அந்த சாந்தியும் பக்தர்களுக்கு கொடுப்பார்கள். இதுவே ஐதீகமாக இருக்கிறது. இந்த ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன என்பதற்கு 3 விதமான விளக்கங்கள் உள்ளது. அது என்னவென்று பார்ப்போம். முதலாவதான விளக்கம் என்னவென்றால், ராமநாதபுரம் மாவட்டம் நமக்கெல்லாம் தெரிந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் தான் மிக சிறப்பான மரகத சிவன் கோயில் உள்ளது என்று நாம் அறிவோம். முதல் விளக்கம் என்னவென்றால், ராமநாதபுர மாவட்டத்தில் உள்ள திரு உத்திர கோச மங்கை என்னும் திருத்தலத்தில் நடராஜர் எழுந்தி அருளியுள்ளார். இந்த திருக்கோயிலைத்தான் மக்கள் அனைவரும் நடராஜ பெருமானை கண்டு அங்கே ஆருத்ரா தரிசனத்தை வழிபடுவது வழக்கமாக இருக்கிறது. இதில் என்னென்னா, நமக்கெல்லாம் ஒரு பிறந்த ஊர் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி சிவனுக்கும் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரை தான் மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் தான் சிவன் தோன்றிய முதல் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற நடராஜர் சிலை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நடராஜர் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டு முழுவதும் என்னன்னாக்கா இந்த நடராஜ பெருமானுக்கு சந்தன காப்பு தான் போடப்பட்டிருக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த சந்தன காப்பு அகற்றப்பட்டு அப்போ மட்டும்தான் நம்ம எப்படி பார்ப்போம்னா நடராஜரை ஒரு மரகத கல் சொல்லுவாங்க இல்லையா, பச்சை நிறத்துடன் கூடிய மரகத கல்லாலான அந்த சிவபெருமானை வழிபட முடியும். அந்த விசேஷமான நாள் தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த நாளில் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவதற்கு முதல் நாள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் ஒரு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வந்து அந்த சந்தன காப்பை வந்து அகற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி காட்சியளிப்பார்னா, சிவன் பெரும்பாலும் நம்ம வந்து லிங்க வடிவத்தில் பார்ப்போம். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் அவர் வந்து நடராஜராக காட்சி தர்றாரு, தாண்டவ கோலத்தில் காட்சி தர்றாரு. அந்த இடத்துல அவர் எப்படி இருப்பார் பார்த்தீங்கன்னாக்கா, அவரை கல்லாவே செதுக்கி இருக்காங்க. பச்சை நிற மரகத கல்லாக சிவன் அவர்கள் செதுக்கப்பட்டிருப்பார். பெரிய வடிவில் இருக்கார். உலகத்திலே இவர் தான் மிகப்பெரிய நடராஜர் சிலை என்றும் வரலாறு கூறுகிறது. அந்த சிலையை மக்கள் வந்து அன்றைக்கு ஒரு தினம் மட்டும்தான் அந்த சந்தன காப்பு இல்லாமல் பார்க்க முடியும். அது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக இருப்பதால் அன்றைய தினத்திற்கு வந்து பக்த கோடிகள் நிறைய பேர் வந்து அந்த கோயிலை வந்து தரிசனம் செய்வது வழக்கமாக இருக்குது. காலையில் 8லேருந்து 9 மணிக்குள்ளே அவங்க வந்து அந்த சந்தன காப்பை அகற்றிடுவாங்க. அன்றைக்கு ஃபுல்லாக வந்து சிவனை பார்த்த வண்ணம் பக்தர்கள்லாம் இருப்பாங்க. அன்றைக்கு இரவு, அதாவது ஒரு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அபிஷேகங்கள்லாம் நடக்கும் சிவபெருமான். ஏன்னாக்கா சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர், அப்படி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதனால் மக்கள் நிறைய பால், நெய், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, இன்னும் எத்தனை விதமான பொருட்கள் வந்து அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ பக்தர்கள் அபிஷேகத்துக்கு, அத்தனையும் அப்போ கொடுப்பாங்க. அங்கே அபிஷேகம் நடந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பன்னீர், சந்தனம், விபூதி எல்லாமே கொடுத்து அங்கே அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் விடிய விடிய பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆராதனை நடைபெறும். அப்போ வந்து மக்கள் திரண்டு கூட்டமாக கோயிலில் நுழையவே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு அங்கே வந்து மக்கள் திரண்டிருப்பாங்க, அந்த தரிசனத்தை பார்ப்பாங்க. இதுதான் வந்து ஆருத்ரா தரிசனம் என்பது நம் வரலாறு சொல்கிறது. இது ஒரு விளக்கமாகும். அடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேந்தனார் அவர் வந்து சிவ பக்தர். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. திருவெண்காட்டிற்கு பக்கத்தில் வந்து நாங்கூர் என்ற இடத்துல வந்து அவர் பிறந்திருக்கிறாரு. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, வேலை நிமித்தமாக தில்லைக்கு வரார். தில்லைக்கு வந்த பிறகு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரங்களெல்லாம் வெட்டிட்டு அந்த மரங்களை வெட்டின விறகுகளை வந்து விற்று அதன் மூலம் வரும் வருமானத்தை கொண்டு தான் அவர் குடும்பம் நடத்திட்டு வராரு. அவரோட பழக்கம் என்னன்னாக்கா, சிவன் மேலே அலாதி பிரியம். அதனால் தினமும் ஒரு சிவனடியாருக்கு வந்து அமுது படைத்துட்டு தான் அவர் சாப்பிடுவார். இது ஒரு வழக்கமாகவே அவர் வச்சிட்ருக்காரு. அதனால் தினம் ஒரு சிவனடியார் வருவாங்க, அவங்களுக்கு வந்து இருக்கிறத போடுவார். அதுக்கப்புறம் அவரும் அவர் மனைவியும் சாப்பிட்றது வழக்கமாக வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது. அதனால் அவரால் விறகுலாம் ஈரமாக இருக்கிறதுனால அவரால் விற்க முடியல. அந்த நிலையால் அவரால் பொருள் ஈட்ட முடியல. அந்த சோகத்தோடையே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இன்றைக்கி எப்படி அமுது படைக்கிறது சிவனடியாருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிவன் திருவிளையாடல்களில் வல்லவர். எப்போவுமே வந்து எப்போ ஒரு இக்கட்டான நிலை இருக்கும்போதே அவர் வந்து அவருடைய லீலைகளெல்லாம் நடத்துகிறவர். அன்றைக்கி சிவனே என்ன பண்ணுறாரு, அவருடைய பக்தியை சோதிப்பதற்காக சிவனடியார் வந்து கோலத்தை பூண்டு சிவன் அவர்கள் அங்கே வந்து திருச்சிற்றம்பலம் சம்போ மகாதேவா அப்படின்னு கேட்குறாரு. என்ன செய்கிறதுன்னு இவருக்கு புரியல சேந்தனுக்கு. அவர் மனைவியை பார்க்குறாரு. மனைவி வந்து மறுபடியும் சேந்தனாரை பார்க்குறாங்க. வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சாக்கா, அரிசி மாவு மட்டும்தான் இருக்குது, வெறும் வெல்லம் மட்டும்தான் இருக்குது. அதோடு சேர்ந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சமையலறைக்குள் போயிட்டு, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க. இருந்த விறகுகளை எல்லாம் பற்ற வைத்து அதுக்கு மூலயமா ஒரு களி செய்கிறாங்க. அதாவது அரிசி மாவையும் வெல்லத்தையும் சேர்த்து ஒரு களி செய்து கீரை குழம்பு வைத்து அது இரண்டையும் கொண்டு வந்து சிவனடியாருக்கு போடுறாங்க. அவரும் ரொம்ப பிரமாதம் சொல்லிட்டு அந்த களி சாப்பிட்றாரு. அந்த அம்மா செஞ்ச களியை வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்ட பிறகு என்ன செய்கிறாரு, மற்றொரு வேலைக்கும் எனக்கு நீங்கள் களி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. 2 பேரும் ஒருத்தர் கணவன் மனைவி பார்த்துட்டு சரி இருக்கிற களியை கொடுத்துடலாம். ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு வந்து சிவனடியார்கள் கொடுத்தே பழக்கம். அதனால் இருந்த களியும் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து அந்த சிவனடியாருக்கு கொடுத்துட்றாருங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது வந்தது சிவன் என்று. அந்த களியை சிவன் அவர்கள் வாங்கி கொண்டு கோயிலுக்குள் சென்று விடுகிறார். மறுநாள் காலை என்ன ஆகிறது என்றால், எப்பொழுதுமே அந்தணர்கள் வந்து கோயிலை திறந்து பூஜை செய்வது வழக்கம். தில்லை கோயிலை அப்படித்தான் அவர்கள் திறக்கிறார்கள். திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கோயில் முழுவதும் களி சிந்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த உள்ளே இருக்கும் பிரகாரத்தில் இருக்கும் சிவன் மேலும் அந்த களியானது ஒட்டி கொண்டிருக்கிறது. அவர்கள் சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தாலும் மனக்குழப்பம் அடைகிறார்கள். இது என்ன, இது எப்படி வந்தது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும்போது சேந்தனும் அவரது மனைவியும் எப்பொழுதும் அந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு பிறகு அவர்கள் பணியை தொடங்குவது வழக்கம். அன்றைக்கும் அந்த மாதிரி தான் வராங்க, பார்க்குறாங்க. இது எங்கள் வீட்டில் செஞ்ச களி மாதிரியே இருக்குன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சேந்தனாரை சொல்கிறாரு. ஒரே குழப்பத்தில் அவங்க எல்லாரும் இருக்கும்போது ஒரு அசிரிரி கேட்குறது,
இது சேந்தன் வீட்டில் செய்த களிதான் என்று ஒரு அசிரியை கேட்கும்போது அனைவருக்கும் அப்பொழுதுதான் புரிகிறது, சேந்தன் வீட்டுக்கு வந்தது வேறு யாரும் அல்ல, சிவனே என்று எல்லோரும் நம்புகிறார்கள். அந்த நாளுமே மார்கழி மாதத்தில் வந்த பௌர்ணமி தினத்தன்று வந்த திருவாதிரை நட்சத்திரம் கூடிய சுபநாள் என்று அந்த நாளைத்தான் நாம் ஆருத்ரா தரிசனம் என்று கொண்டாடுகிறோம். அந்த நாளில் தான் நாம் களியை படைத்து அவர் விரும்பிய அந்த களியை நமது இல்லங்களில் செய்து சமைத்து அவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து உண்ணுவது வழக்கம் என்று நம்முடைய புராணம் மட்டுமல்ல ஐதீகமும் கூறுகிறது. ஆகையால் நாம் பெரும்பாலான வீடுகளில் நாம் இதைத்தான் பார்ப்போம். திருவாதிரை தினத்தன்று திருவாதிரை களி படைத்து உண்பார்கள். அடுத்ததாக இன்னொரு வழக்கமும் இருப்பதாக கூறுகிறார்கள். சிவ பக்தர்கள் என்று சொல்வார்கள். அதிலே மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால் பதஞ்சலி முனிவரும் வியாக்கர முனிவரும் ஆவார்கள். அவங்க என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, சிவபெருமான் வந்து சிதம்பரத்தில் நடனமாடணும் அப்படின்னு மனமுருக பிரார்த்திக்கிறாங்க. எப்பவுமே பக்தர்கள் எப்பொழுது மனமுருகி சிவனை பிரார்த்திக்கிறாங்களோ அந்த சமயத்தில் சிவன் அவர்கள் அருள் பாவிக்கிறது வழக்கம். அவருடைய பக்தர்களை சோதித்தாலும் கூட அவர்கள் ஆனந்தமடைய வேண்டுமென்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வார் சிவபெருமான் அவர்கள். அந்த விதத்தில் தான் அவர் நடனமாடுகிறார் தில்லையில். அந்த நாளுமே மார்கழி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று வந்த திருவாதிரை நட்சத்திரம் என்று நம்புகிறார்கள். ஆகவே இந்த 3 விளக்கங்களும் சேர்ந்து அந்த ஒரு நாள் தான் திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய வந்த பௌர்ணமி தினமே ஆருத்ரா தரிசனம் என்று நம்பப்படுகிறது. இந்த நன்னாளில் பக்தர்கள் அனைவரும் நலமும் வளமும் பெறுவதற்காக சிவன் கோயில்களுக்கு சென்று அந்த வழிபாடை மேற்கொள்ளும் போது அவர்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். S7 டிவைன் நேயர்கள் அனைவரும் இந்த அருமையான நாளில் அருகாமையில் உள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று அவர் அருளை பெற்று நலமும் வளமும் பெற்று வாழ ஆருத்ரா வாழ்த்துக்களையும் ஆருத்ரா தரிசனம் பெற்று உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் சுபிக்ஷத்தை அடையுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி.